வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு சுவிஸ் செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம். இது ஒரு சட்ட செய்தியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த செய்தி முழுக்க 2009 ஆண்டுக்கு பிற்பாடு அல்லது முற்பாடு வந்து அவர்களுக்கு பி விசா பெற்றவர்கள், அதாவது பி விசா பெற்றவர்கள், அந்த பி விசாவிலே 3 விசாக்கள் இருக்கிறது. ஒன்று ஃப்ளூக்லின் ஸ்டேட்டஸ் என்று டொச்சிலே ஜெர்மன் மொழியிலே கூறப்படுகின்ற அகதிகள் அனுமதிக்கப்பட்ட விசா. மற்றது அவர்களுக்கு அகதிகள் மறக்கப்பட்டு அவர்களுக்கு தொழில் விசாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாவும், அதை அடுத்து திருமணம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள், அந்த விசாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த விசாவிலே 3 தரப்பட்ட பி விசாவிலே இந்த ஃப்ளூக்லிங் ஸ்டேட்டஸ் எனப்படுகின்ற அகதிகள் அந்தஸ்து அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சுவிட்சர்லாந்திலே வங்கிக் கடன் சாதாரணமாக அனைத்து வங்கிகளிலும் மறுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மிக்ரோஸ் பேங்க் எனப்படுகின்ற வங்கி கண்ணை மூடிக்கொண்டு அந்த சட்டத்தை மீறி அவர்களுக்கு அந்த வங்கி கடனை கொடுத்து கொண்டிருந்தது. இருந்தும் இப்பொழுது அந்த வங்கி கூட அந்த வங்கி கடனை நிறுத்தி இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த விசாவை வைத்திருந்தவர்கள் வரும்பொழுது தனிமையாக வந்து வருகின்ற பொழுது அவர்களுடைய வருமானங்கள் சரியாக இருந்தது. மீண்டும் குடும்பங்கள் ஆகின்ற பொழுது அந்த கிரெடிட்டை, அந்த வங்கிக் கடனை திருப்பி மீள செலுத்துகின்ற முறையிலே பலர் தவறுவிட்டிருக்கிறார்கள். பலர் வங்குரோத்து நிலைமைக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால் பலருடைய கணக்குகள் கட்டப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு அவர்கள் சட்ட ஆலோசனையில், சட்ட விவகாரத்தில் அவர்கள் அணுகுகின்ற பொழுது அதில் ஒரு சரிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்திலே அந்த பி விசா அகதிகள் அந்தஸ்து அனுமதிக்கப்பட்ட ஃப்ளூக்லிங் ஸ்டேட்டஸ் எனப்படுகின்ற அந்த அக்செப்ட் பண்ணிய விசா உள்ளவர்களுக்கு கிரெடிட்டை மற்றவர்கள் கிரெடிட் தலைமைப்பிடம் மறுத்திருக்கிறது. அதை மீறி இவர்கள் கொடுத்ததால் சில பேருடைய கட்ட முடியாதவர்களுடைய அந்த வங்கி மீள் தொகை, திருப்பி கட்ட வேண்டிய தொகையை அந்த வங்கியை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணத்தினால்தான் இப்பொழுது அவர்களுக்கு அந்த விசாவிற்கு மிக்ரோஸ் பேங்க் கூட அந்த பி அனுமதி பத்திரமை உள்ளவர்களுக்கு, ஃப்ளூக்லிங் ஸ்டேட்டஸ் இருக்கின்றவர்களுக்கு வங்கிக் கடனை கொடுக்க மறுத்திருக்கிறது. இனிமேல் காலத்தில் சுவிட்சர்லாந்திலே நிச்சயமாக இந்த ஃப்ளூக்லிங் ஸ்டேட்டஸ் விசா இருக்கின்றவர்களுக்கு வங்கிக் கடன் தொடர்ந்தும் மறுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சட்ட ஆலோசனைகளோடு. நன்றி, வணக்கம். இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.